ராஜ் தொடருங்க. நன்றி சத்யபாலன். அந்த கேள்வியை தொடருக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு, அதாவது இந்த முறை தமிழிசை கட்சிக்கு சாவச்சேரி பிரதேச சபையிலே 2 தலைவர் மற்றும் உப தலைவர் பதவிகளும் அதிர்ஷ்டவசமாக 2 தடவை தவறிய அதிர்ஷ்டம் இம்முறை கிடைத்துவிட்டது. சாவச்சேரி நகரசபையிலே அவர்களுக்கு அதிர்ஷ்டம் 2 தலைவர் மற்றும் உப தலைவர் கிடைக்கவில்லை. அதே மாதிரி வலிகாமத்திலேயும் கூட அந்த அதிர்ஷ்டம் கைகூடாத நிலையிலே இப்பொழுது அவருக்கு அதிர்ஷ்டம் கொடுத்திருக்கிறது. சரி, நீங்கள் தொடர்ந்து சொல்லியிருந்தீர்கள், அந்த பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் சில அதிருப்தி காரணமாக என்பிக்கு வாக்களித்திருந்தார்கள், அவர்களை விரும்பி வாக்களிக்கவில்லை என்று. அவர்கள் ஏன் ஒரு கட்சியை நோக்கி வாக்களித்திருந்தார்கள்? தென்னிலங்கை கட்சிகள் 3 போட்டியிருக்கின்ற பொழுது அந்த ஏனைய கட்சிகளை விட ஒரு கட்சியை நோக்கி வாக்களித்திருப்பது என்பது விரும்பித்தானே வாக்களித்ததாக எடுத்துக்கொள்ள முடியும். இந்த டிபேட்டை ஆரம்பிச்சால் இதுக்கு நாங்க நிறைய பேசலாம். என்னன்னு சொன்னால், முதலாவது விஷயம், யுஎன்பியை பற்றியும் எஸ்எல்எஃப்பி அல்லது மஹிந்தாவினுடைய கட்சியை பற்றியும் சஜித்தும் நீண்ட காலம் யுஎன்பியிலே வந்தார் என்பதும், யுஎன்பியிலே நீண்ட காலம் அவர் அமைச்சராக இருந்தார் என்பதும் உட்பட தமிழ் மக்களுக்கு இவர்களை பற்றி நன்றாக தெரியும். சரி, இதை நான் ஒரு செய்தியை கேட்டு நான் பதில் சொன்னால் அதை சொல்லி முடிக்க விடுங்க நீங்க. இல்லாட்டிக்கு அது அவை தமிழ் மக்களுக்கு இந்த கட்சிகளை பற்றி பெரும் அளவுக்கு நன்றாக தெரியும். அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் படிச்சாக்கள் அல்லது பரவலாக ஊடகங்களிலே நீண்ட காலமாக அவர்களை பற்றி, அவர்களுடைய ஏமாற்றுக்களை பற்றி அல்லது அவர்கள் தமிழ் மக்களை எப்படி அடக்கி ஒடுக்குகிறார்கள் என்பதெல்லாம் வந்தது. ஆனால் ஜேவிபி 2 அல்லது 3 ஆசனங்களை பெற்று இருந்தபடியாலும் ஜேவிபி நாடாளுமன்றத்திலே எப்போதுமே தமிழ் மக்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ இதையும் பேசாமல் இருந்த காரணத்தினாலேயும், வடக்கு கிழக்கிலே அவர்கள் ஒரு சக்தியாக இல்லாமல் இருந்த காரணத்திலேயும் வடக்கு கிழக்கிலே ஜேவிபி பற்றிய பொதுவாக புரிந்துணர்வு இல்லை. தமிழ் தலைவர்கள் அவர்களை பற்றி பேசியது கிடையாது. ஆகவே அது ஒரு விதமான டார்க் ஹோர்ஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு அன்னோன் ஏஞ்சல், நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல் என்ற இந்த அன்னோன் ஏஞ்சலாகத்தான் அது பார்க்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். இது சுருக்கமாக சொன்னால் என்னை பொறுத்தவரை அப்படித்தான். இன்றைக்கு அதனுடைய உண்மையான முகத்தை மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள் என்பதை இந்த உள்ளூராட்சி தேர்தலிலேயும் அடுத்து வரக்கூடிய பல்வேறு விஷயங்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சரி, என்னுடைய அந்த இடைச்செருகள் என்னவா இருந்ததுன்னு சொன்னால், நீங்க சொல்லியிருந்தீர்கள் தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா மற்றும் மஹிந்த ராஜபக்சனுடைய கடந்த கால செயற்பாடுகளிலே அறிந்திருந்தார்கள். அதனுடைய அதிருப்தியின் காரணமாகத்தான் என்பிபிக்கு வாக்களித்திருந்தார்கள். இல்லை. சரி, அதுல இடைச்சொல்லா இருந்ததுன்னு சொன்னால், அப்படி மக்கள் கருதியிருந்தால் ஜனாதிபதி தேர்தலிலே முதலாவதாக யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களிலே சஜித் பிரேமதாசா வந்திருப்பதற்கான எந்த விதமான நியாயப்பாடும் இல்லையே. நீங்க சொல்றது ஜனாதிபதி தேர்தலை பற்றி? ஆமாம், நீங்கள் சொல்வது போல தமிழ் மக்கள் சஜித்தை பற்றி பிரச்சாரங்கள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 1000 விகாரை அமைப்பதற்கு 500 மில்லியன் ஒதுக்கியிருந்தார். அப்படி இருந்தும் கூட யாழ், கிளிநொச்சி மாவட்டத்திலே 2 மாவட்டத்திலும் சஜித் பிரேமதாசா முதலாவதாக வாக்கெடுத்திருந்தார். ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தானே சஜித் பிரேமதாசாவை. சொல்லுகின்ற சஜித்துக்கு எதிரான பிரச்சாரங்களும் அந்த தேர்தல் காலத்திலே மட்டும்தான் கொஞ்சம் வந்தது. ஆனால் தேர்தல் காலத்திலே மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சி பகிரங்கமாக அவர்களை எல்லா இடத்திலையும் ஆதரிக்க வலிக்கிறது. ஆகவே அது ஒரு பெரிய ஒரு காரணம். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே இப்ப உள்ளூராட்சியிலேயும் எல்லோரையும் விட அதிகமான வாக்குகள் விழுந்திருக்கின்றன. ஆகவே தமிழரசு கட்சி சொன்னால் என்று சொல்றது ஒன்று, அது தமிழரசு கட்சி வெளிப்படையாக சஜித்தை ஆதரித்தது என்பது ஒரு முக்கியமான காரணம். கிளிநொச்சியில் ஆதரிக்கவில்லையே, கிளிநொச்சியில் தமிழரசு கட்சி ஆதரவிக்கவில்லையே. அது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த ரகசியங்கள் அல்லது இந்த விஷயங்கள் பற்றி நான் நினைக்கிறேன் நாங்க பேசினால் அது நல்லா இருக்காது. என்னன்னு சொன்னால், வெளியில இப்ப பல பேர் டபுள் கேம் விளையாடுறதெல்லாம் இருக்குது. ஆகவே நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பற்றி இப்போது நான் கமெண்ட் பண்ண விரும்பவில்லை. ஸ்ரீதரன் வெளிப்படையாக கேட்ட நான் இப்ப அதை பற்றி சொல்லணும். நீங்க என்னன்னா போத்து விடுறீங்க, நான் யாரையாவது திட்ட வேணும்னு சொல்லி. அப்படி அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி ஈவன் ஸ்ரீதரன் அங்க என்ன பேர் அந்த காலகட்டத்திலே சந்திரகுமாரும் சஜித்தை ஆதரித்தார்.
ஸ்ரீதரன் வெளியில வந்து இவருக்கு பொன்னாடை போர்த்தி இவருக்கு மாலை போட்டிருந்தாலும் கூட, ஆனால் பின்னர் அவருடைய ஆட்கள் எல்லோரும் சஜித்துக்கு நிறைய பேர் வேலை செய்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆக என்னவடியால் இதை பற்றி நாங்கள் கதைக்கிறது கொஞ்சம் நினைக்கிறேன் மல்லாந்து கிடந்து துப்புற மாதிரி இருக்கும். சரி சரி. இல்லை, நான் கேட்டது காரணம் நீங்கள் சொன்ன அந்த லொஜிக்கின் அடிப்படையில் தான் கேட்டிருந்தேன். நான் அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்திருக்கீர்கள். தமிழிசை கட்சியினுடைய ஆதரவு இருந்ததன் காரணமாக சஜித் பிரேமதாசா அது முக்கியமான காரணம். அது முக்கியமான காரணம். என்னன்னு சொன்னால் ரணிலை பற்றியும் தெரியும். இந்த சஜித் வந்து ஒரு புதிய கேண்டிடேட் தான் ஜனாதிபதிக்கு. ஆகவே என்னபடியால் வந்து சரி என்ன சொல்றது, இந்த ஒரு உள்ளதுக்குள்ள வள்ளின்னு சொல்லுவாங்க. மற்ற அதை விட தமிழிசை கட்சி வெளிப்படையாக பகிரங்கமாக நிறைய காசு செலவழித்து பெரிய கூட்டங்கள் எல்லாம் போட்டு ஆதரவு கூட்டங்கள் எல்லாம் போட்டு செயற்பட்டது வடக்கு கிழக்கு முழுவதிலே. ஆகவே என்னபடியால் வந்து நீங்கள் அந்த கேள்வி உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தது இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 5-6 மாசம் ஆயிட்டுது. இதிலே நாங்கள் தமிழிசை கட்சியை மட்டும் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது. உங்களுடைய கூட்டணியில் கூட ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டிருக்கிறார்கள். இந்த கட்சி மறைமுகமாக சங்குக்கு வேலை செய்யவில்லை, இந்த கட்சி சங்குக்கு முக்கியமான வன்னி மாவட்டத்திலே முக்கியமாக ஆதரவளிக்கவில்லை என்றும் கூட டிடிஎன்ஏனுடைய தலைவர்கள் அவரும் வேறு எந்த ஒரு தலைவருக்காகவும் மேடையேறவில்லை. மன்னிக்க வேண்டும், சஜித்துக்கு போடுங்கள் என்றோ ஐக்கிய தேசிய கட்சிக்கு போடுங்கள் என்றோ அல்லது அப்படி எந்த ஒரு தலைவரும், அது செல்வம் அடைக்கலநாதனா சித்தார்த்தனா அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனா யாரும் வந்து அதற்கு எதிராக மேடையேறவில்லை. தமிழிசை கட்சி பகிரங்கமாக வெளிப்படையாக நிலைப்பாட்டை எடுத்து வடக்கு கிழக்கு முழுவதிலும் பெருமளவு செலவு செய்து மிகப்பெரிய கூட்டங்களை எல்லாம் நடத்தி ஆதரவை திரட்டியது என்பதும் வெளிப்படையான உண்மை. ஆகவே இதை பற்றி நாங்கள் நினைக்கிறேன் இதுக்கு மேல நாங்க பேசுறது அழகா இருக்காது. சரி சரி, நாங்கள் அதை நிறுத்திக் கொள்ளுவோம். நாங்கள் உங்களுடைய தேர்தலை பற்றி சிறிது ஆராய்வோமானால், இந்த கடைசியாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே, அதாவது சுமந்திரன் 2023ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் சில நிலைப்பாடுகள் எடுத்திருந்தார். கட்சிகள் பிரிந்து நின்று போட்டியிட்டு விட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக. ஆனால் உங்களுடைய கட்சி அல்லது உங்களுடைய கட்சி சொல்ல விட தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள 2 கட்சிகளும் அதிலே உடன்படாமல் தாங்கள் தனியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று உங்களையும் சேர்த்து ஜனநாயக பொருளை சேர்த்து அமைத்திருந்தார்கள். இதனுடைய முடிவானது அவர் சொன்ன விடயம் சரி என்பதை காட்டி நிற்பதாக அமைந்திருக்கின்றது. எனவே அவர் மீதான விமர்சனம் நீங்கள் செய்தது சரி என்று நினைக்கிறீர்கள்? அதாவது அவர் சொன்னதின்படி நீங்கள் அந்த உடன்படிக்கையிலே போயிருந்தால் ஒருவேளை உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலான அந்த புரிந்துணர்வானது சுமூகமாக முடிவடைந்து நீங்கள் கேட்ட சபைகளிலே 2 சபைகளுக்கு கூட உங்களுக்கு தருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் என்று நீங்கள் எண்ணவில்லை? நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முந்தின விஷயத்தை பற்றி இப்ப கேட்கிறீங்கள் என்பது ஒரு விஷயம். 2வது விஷயம், நான் அடிப்படையில் இபிஆர்எல் டிடிஎன்ஏனுடைய ஒரு பங்காளி கட்சியினுடைய ஒரு துணை செயலாளர். அவை நீங்கள் கேட்கிற இந்த கேள்வி வந்து பிளாட்டுக்கும் டெலோவுக்கும் தான் பொருந்தும் என்று நாங்கள் முன்னராகவே நாங்கள் வெளியே வந்துட்டோம். நீங்க சொல்ற இந்த ஃபார்முலாவை அவர் சொன்னார் என்பதும் அல்லது ஆகவே அதுக்குரிய பதில வந்து நீங்கள் பிளாட்டையோ டெலோட்டையோ தான் கேட்க வேணும் என்பது முக்கியமான விஷயம். 2வது, என்னுடைய அறிவு கட்டிய வகையில் அது சரியான முடிவு என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஒன்றாக செயற்படுகின்ற போது நாங்கள் பல இடங்களை நாங்கள் ஸ்வீப் பண்ண முடியும். ஆனால் இது வந்து உங்களுக்கு பிச்சை கொடுங்கி பல பேர் வந்து இதுக்குள்ள போட்டி போடைக்குள்ள வந்து உங்களுக்கு 2-3 அப்படி கூட வரதுக்குரிய, அதாவது தனியா கேட்டா கூட வரும் என்பது சொல்லுவது என்னை பொறுத்தவரை அதுல எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. ஆனால் முடிவுகளின் அடிப்படையில் அப்படித்தான் காட்டுகின்றது. முடிவுகள் ஆனது நீங்கள் 2018ஆம் ஆண்டு ஒன்றாக இருந்து போட்டியிட்டு எடுத்த ஆசனங்களை விட இப்பொழுது 2 பிரிவாக எடுத்த ஆசனங்களை கூட்டி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆசனங்கள் 2018ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஆசனங்களை விடவும் வாக்கு விகிதத்தை விடவும் கூடுதலாக இருக்கின்றது. இது சிலவேளை நாங்க ஒன்றாக கேட்டிருந்தால் இது சிலவேளை எங்களுக்கு இதை விட நாங்க ஸ்வீப் பண்ற மாதிரி மற்றவர்கள் வரையிலாம போயிருக்கலாம். சரி, அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். நான் அந்த முடிவுகள் படிதான் நான் ஆராய்ந்து சொல்லுவேன். இது வந்து 1-2 அரித்மெட்டிக் கணக்கல்ல, இது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் சயின்ஸ். என்னபடியால் அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் என்ன, இந்த காலகட்டத்தினுடைய அரசியல் என்ன என்ற விஷயம் இருக்குது உண்டு.
ரெண்டாவது இது பல்வேறு ஃபேக்டர்ஸை நாங்கள் ஆராய்ந்து ஆக்சுவலா இது வந்து இந்த 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 ஃபார்முலா என்பது அதுக்கு உண்மையாக அதுக்கு அர்த்தம் இருக்கிறதா இல்லையா என்பதை செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஸ்டடி தேவை. அதை விட்டு போட்டு நாங்கள் மேம்போக்காக இதை கதைப்பது சரியானது என்று நான் நினைக்கிறது. சரி, இப்ப அமைக்கப்பட்ட சபைகளிலே சில சபைகளிலே தமிழிசை கட்சியினுடைய உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள். இப்பொழுது சாவச்சேரி சபையிலே உங்களுடைய கூட்டணி அல்லது இந்த கூட்டமைப்பு என்று சொல்வது தெரியவில்லை, அந்த சபையிலே ஏற்படுத்த அந்த நபரும் கூட நடுநிலை வைத்திருக்கிறார். இதற்கான நடவடிக்கை எடுப்பதை பற்றி உங்களுக்கு அதற்கு ஒரு பதில் சொல்வதற்கான ஒரு அதிகாரம் இல்லை என்று நம்புகிறேன். அப்படியே இது வந்து இல்ல பொதுவாக இது வந்து நான் ஒரு அதிக அதை நடவடிக்கை எடுக்கின்ற இடத்திலே நான் இல்லை என்பது வேறு விடயம். ஆனால் எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை மீறி செயற்படுபவர்கள் மீது கட்சி நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சியினுடைய யாப்பு இடம் கொடுக்கும். அந்த வகையிலே வந்து அது ஒரு விஷயம். அந்த வகையிலே எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய உறுப்பினர் தன்னுடைய நிலைப்பாட்டை மீறி வாக்களித்திருந்தால் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுப்பது சரியானது தான், அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். இரண்டாவது விடயம், இந்த உள்ளூராட்சி இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை மீறி ஒருவர் வாக்களித்திருந்தால் அல்லது செயற்பட்டால் செயலாளர் அவரை நீக்கி புதியவரை கொண்டு வருவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு வந்து கனவேருக்கா தெரியாம இருக்கலாம், அல்லது தெரிஞ்சு கொண்டு அது வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி போபவர்கள் இருக்கக்கூடும். அவை அந்த வகையில இப்ப ஒரு கட்சி மாறி அல்லது ஒரு கட்சி நிலைப்பாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற போது அந்த கட்சியினுடைய செயலாளர் அவரை என்ன சொல்றது, சபை உறுப்பினர் பதவியில் இருந்தும் நீக்கலாம், கட்சியில் இருந்து மட்டுமல்ல. இந்த விடயத்தில் ஒரு கேள்வி, அதாவது உங்கள் டிடிஎன்ஏ கூட்டணியில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் டிடிஎன்ஏ செயலாளருக்கு இருக்கிறதா அல்லது தனித்தனி கட்சிகளுடைய செயலாளர்களுக்கு இருக்கிறதா? டிடிஎன்ஏ செயலாளருக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் சங்கு என்பது பொதுவான சின்னம். தமிழ் இபிஆர்ல என்னுடைய சின்னம் மீன், பிளாட்டினுடைய சின்னம் ஆங்கர், டெலோவனுடைய சின்னம் வெளிச்ச வீடு. இது நாங்கள் இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு கட்சியாகத்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு பொதுவான சின்னமாக சங்கு இருக்கிறது. ஆகவே சங்கினுடைய செயலாளர் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இந்த டிடிஎன்ஏ செயலாளர் தான் இந்த உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கான அந்த படிவங்களில் கையெழுத்து வைத்தாரா அல்லது உங்கள் கட்சி? அவர்தான் செயலாளர். டிடிஎன்ஏ செயலாளர் தான் எல்லாத்திலையும் கையெழுத்து வைப்பார். அது தவிர முகவர்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கான முகவர்கள் இருப்பார்கள். அந்த முகவர்கள் சில படிவங்களிலே முகவர்களுடைய கையெழுத்து இடப்படலாம். சரி, அவருக்கு நீங்கள் கேட்டது வந்து உங்களுடைய சங்க கூட்டணியின் வேட்பாளர்களை பற்றி. ஆனால் சாவச்சேரியிலே மாறி வாக்களித்திருப்பது, நடுநிலைமையாக வாக்களித்திருப்பது சைக்கிள் கட்சி, அதாவது பேரவையினுடைய உறுப்பினர். இப்பொழுது அடுத்த கேள்வி, பேரவையும் நீங்களும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையிலே கைத்தாற்றிருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையின்படி எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு புதிய கூட்டணியாக அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா அல்லது எவ்வகையான அடுத்த படி எவ்வாறு இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது? நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நாங்கள் இப்பொழுது ஒரு கொள்கை தொடர்பான ஒரு அக்ரிமெண்டத்தை சைன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்வதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும். ஆகவே இதை ஒரு அணியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும். ஆனால் அது இலக்குவான விஷயம் அல்ல, அதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. என்னன்னு சொன்னால் ஒரு அணியாக வருகின்ற போது வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசி முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சற்று கால அவகாசம் தேவை. அதுக்கு நான் இப்போதே ஹைப்போதெட்டிக்கலாக பதில் சொல்வது சரியாக இருக்காது. ஆனாலும் கூட உங்களுடைய இறுதி இலக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு அணியாக. கண்டிப்பா எங்களை பொறுத்தவரை இந்த அணிக்குள்ளே வந்து தமிழரசு கட்சியும் இணைய வேண்டும். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் முடிந்தவரை எவ்வளவு பேர் இணையணுமோ. ஆனால் நாங்கள் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரே குரலில்
இலங்கை அரசாங்கத்தோடும் சரி, சர்வதேச சமூகத்தோடும் சரி, ஒரே குரலில் ஒரே இந்த விடயங்களை பேச வேண்டும். நாங்கள் எல்லோருமே அநேகமாக ஏதோ ஒரு வகையிலே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லுகின்ற போது அவர்கள் கடைசியாக சொல்லுகின்ற விஷயம் நீங்க போய் ஒண்டா முடிவெடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. அது 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 சரியானதும் கூடத்தான். ஏனென்று சொன்னால் எல்லாரும் போய் அணுகுகின்ற போது ஒவ்வொரு கதையை காய்ச்சல் அவர்கள் எந்த நிலைப்பாட்டை எடுப்பது என்கின்ற ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் முதல்ல எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஒற்றுமை மிக அவசியமானது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுல தமிழ் அது தனி கட்சியாக இருந்தாலும் கூட இணைந்து செயற்படுதல் அல்லது ஒன்றுபட்டு செயற்படுதல் என்பது கண்டிப்பாக தேவை. சரி, சில சபைகளிலே நீங்கள் இரகசிய வாக்கை கோரியிருந்தீர்கள். அதற்கான காரணம் நீங்கள் ஒரு கபடமான ஒரு நாடகத்தை ஆடுவதற்காகத்தான் அப்படியான முயற்சி எடுத்ததாக, தமிழிசை கட்சியை வீழ்த்துவதற்கு நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அதற்கான சந்தர்ப்பம் இருக்காது என்ற வகையிலே ஒரு கபடமான நாடகத்தை ஆடி தங்களை வீழ்த்தி விட்டீர்கள் என்ற குற்றச்சாட்டை தமிழிசை கட்சியினர் சுமத்தி வருகின்றார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் இந்த தமிழிசை கட்சியினுடைய விமர்சனங்கள், தமிழிசை கட்சியினுடைய கருத்துக்களை மட்டுமே என்னுடைய கேள்வியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழிசை கட்சியின் மேலான விமர்சனங்களை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கலையே. இல்லை, நான் தமிழிசை கட்சியினுடைய உறுப்பினரை பேட்டி காணும் பொழுது அவர் மீதான விமர்சனங்களை கேட்கலாம். ஆனால் உங்களுடன் கேட்கும் பொழுது உங்கள் கட்சி மீதான விமர்சனங்களை மட்டும்தானே கேட்க முடியும். சரி, என்னென்று சொன்னால் இப்போது நடைபெற்ற தேர்தல் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு ஏராளமான கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் பெற்றுக்கின்றன. வாக்குகள் பெருமளவுக்கு பிரிந்து போயிருக்கின்றன. நிறைய கட்சிகள் 1 சீட், 2 சீட், 3 சீட், 4 சீட், 5 சீட் என்று சொல்லி ஒரு இடத்துலயே 6, 7, 8 பிரிவுகளாக அந்த சீட் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் ஆட்சி அமைக்கக்கூடிய அணி என்று சொல்லக்கூடிய வகையிலே தமிழிசை கட்சி இருக்கிறது, பல இடங்களிலே முன்னிலை வைத்திருக்கிறது. அதே போன்று எங்களுடைய அணி என்பதும் பல இடங்களிலே அது என்ன சொல்றது மிக நெருக்கமாக அல்லது சில வேளை மேலாகவும் இருக்கிறது. ஆகவே இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த 1-2 சீட் எல்லாம் வச்சிடக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் போன்றவை வாக்களிக்கின்ற போது இங்க எல்லா கட்சிகளுமே தங்களுக்கு மற்றவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அது இயற்கையான விஷயம். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. என்பிபி எந்த கட்சி தலைவர்களோடும் பேசவில்லை. ஆனா என்பிபியினுடைய பலர் மற்ற கட்சிகளிலே வெற்றி பெற்ற உறுப்பினர்களோடு பேசியிருக்கிறார்கள், ரகசியமாக எங்களுக்கு வாக்களிங்கள். ஆகவே அது மாதிரி தமிழிசை கட்சியும் நிறைய பேரை அணுகி இருக்கிறது. நாங்களும் எங்களுக்கு பொருத்தமானவர்களிடம் சில அணுகுமுறைகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே சில வேளை உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்காது. இங்க இந்த 3 பேர் அல்லது இந்த 4 பேர் யாருக்கு போடுவார்கள் அல்லது இந்த 5 பேர் யாருக்கு போடுவார்கள் தெரியாது. ஆனால் இவர்களுக்கு வேற ஒரு இது. ஆகவே எங்களுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு மனச்சஞ்சலம் இல்லாமல் வாக்களிப்பதற்கான கதவுகளை நாங்கள் மூட வேண்டாம். ஆகவே நாங்கள் ஒரு ரகசிய வாக்கெடுப்பு என்பது இலகுவாக அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு வாக்களிப்பதற்கு வழிவகுக்கும் என்கின்ற வகையிலே தான் நாங்கள் அதை கேட்டோம். நார்மலா பார்லிமெண்ட் எலெக்ஷனா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு எலெக்ஷனா இருக்கட்டும், நார்மலா வாக்கெடுப்பு என்பது ரகசிய வாக்கெடுப்பு தான். அது எல்லா நாடாளுமன்றத்திலிருந்து உள்ளூராட்சி வரைக்கும். அவை உள்ளூராட்சிகளை கூட அங்க உங்களுக்கு இருக்கல ஒரு என்ன சொல்றது, நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த சின்ன இதெல்லாம் இருக்கு. இவர்கள் எல்லோரும் போய் அணுகைக்குள்ள சில பேருக்கு சும்மா சில பேருக்கு அவரை தொல்லை இல்லாம அனுப்புறதுக்காண்டி சரி நான் உங்களை சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா உள்ளூர் அவருக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். அப்படி பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கு இரகசிய வாக்கெடுப்பு என்பது அவர்கள் சற்று சுதந்திரமாக வாக்களிப்பதற்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணும் என்ற வகையிலே தான் நாங்கள் கேட்டிருந்தோமே தவிர இதிலே கவடங்கள் இல்லை. சரி, இந்த அடுத்து வரும் அதாவது மாகாண சபை தேர்தல் வரலாம் அடுத்த வருடம் என்ற வகையான ஒரு ஊகங்கள் இருக்கின்றன. வருவதானால் மிகவும் சீக்கிரத்திலே வர வேண்டும், இல்லை என்றால் மாகாண சபை வராது என்றால் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவு படிப்படியாக மக்கள் மத்தியிலே குறைந்து செல்கின்றது. எனவே அந்த தேர்தல் வருவதானால் மிகவும் விரைவில் வர வேண்டும். அப்படி ஒருவேளை வந்தால் நீங்கள் உங்களுடைய கூட்டணி ஆனது வடக்கிலே மட்டும்தான் பேரவையுடன் முக்கியமான ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். ஆனால் கிழக்கிலே உடைய கூட்டணி ஒரு பலவீனமான கூட்டணியாக இருக்கலாம்
கடந்த தேர்தல் பொது தேர்தல் முடிவின் அடிப்படையிலே. இப்படி இருக்கும் நிலையிலே ஒரு முரண்பாடான நிலையை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நீங்கள் தள்ளப்படலாம் என்ற ஒரு எண்ணம் முதலிலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்பட்டது. அதாவது தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளிக்காமல் தமிழ் தேசிய பேரவையுடன் போகும் பொழுது இப்படியான ஒரு முரண்பாடு வடக்குக்கு வேறாகவும் கிழக்குக்கு வேறாகவும் நிலைமை எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே வரலாம் என்ற அடிப்படையிலே உங்களுடைய முடிவு அமையலாம் என்று எதிர்பார்த்தது. ஆனாலும் கூட நீங்கள் அதை மீறி பேரவையுடன் சென்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் வருமானால் எப்படியான நிலைப்பாடு உங்களுடன் இருக்க போகிறது? அதாவது தமிழரசு கட்சி நீங்கள் உங்களுடன் சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம், ஆனால் அவர்கள் சேர மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். இப்படி இருக்கும் அந்த சந்தர்ப்பத்திலே எந்த வகையாக நீங்கள் இதை எதிர்நோக்க போகிறீர்கள்? முதலாவது விஷயம் இது நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் நடக்குமா இல்லையா என்பது பல கேள்வி அடையாளங்களுக்குள்ள இருக்குது. அமைச்சர் அண்மையிலே பேசின விஷயத்திலேயும் கூட தேர்தல் நடக்குமா என்ற ஐயப்பாட்டைத்தான் அவருடைய பேச்சு வெளிப்படுத்திருக்கே தவிர சொல்லி கண்டிப்பாக நடக்கும் என்று அமைச்சருடைய கருத்தும் சொல்லவில்லை. ஆகவே அது நடக்குமா நடக்காதா என்பது முதலாவது ஹைப்போதெட்டிக்கல், அது கேள்வி அடையாளம். இரண்டாவது விஷயம் நாங்கள் எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க போறோம் என்று உங்களுக்கு அரசியல்ல பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும், அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். ஆகவே அடுத்த ஒரு வருஷத்துல வரப்போகும் அல்லது வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதுக்கு முன்னால எவ்வளவு மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு இதை வச்சுக்கொண்டு இப்பவே அதுக்கு பதில் சொல்ல வேணும் என்று எதிர்பார்ப்பது என்னை பொறுத்தவரை சரியானதல்ல, முதலாவது விஷயம். இரண்டாவது, இப்போது கிழக்கிலே பலவீனமாக இருக்கிறோம் என்பது இருந்தாலும் கூட அதற்குரிய மாற்றங்கள் அல்லது அந்த நிலைமைகள் எப்படி மாறும் என்கின்றதும் இருக்கிறது. நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் கண்டிப்பாக. மூன்றாவது விஷயம் தமிழரசு கட்சியும் சில வேளை என்ன தெரியாது, இப்ப இருக்கிற மாதிரி தான் அடுத்த ஒரு வருஷத்தாலே அப்படியே தான் இருக்குமா என்பதும் எனக்கு தெரியாது. அங்கே கூட சில வேளை மாற்றங்கள் ஏற்படலாம். ஆகவே இந்த பல்வேறு இடத்திலேயும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்ற போது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இதற்கு பதிலளிப்பது என்பது என்னை பொறுத்தவரை சரியானதல்ல. சத்யபாலன், இந்த வேளையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் புதிய அரசியலமைப்பு ஊடாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் கட்டாயம் தீர்த்து வைப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய ஹோப் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த புதிய அரசியலமைப்பு இது ஒரு ஸ்டண்டா? முதலாவது ஜேவிபி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தாங்கள் என்ன தீர்வை முன்வைத்திருக்கிறோம் என்பதை முதல்ல சொல்லுவாங்க. அதை எதுவுமே சொல்லாமல் அவர்கள் என்பிபி என்ற பெயரில் ஜேவிபியினுடைய முடிவுகள் தான் அங்கே செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே ஜேவிபியினுடைய நிலைப்பாடுகள் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. சரி, நீங்க என்பிபி நீங்க எப்படி வச்சுக்கொண்டாலும் சரி, அது என்பிபியாக இருந்தாலும் சரி, ஜேவிபியாக இருந்தாலும் சரி, இவர்கள் இப்போ ஆட்சியில இருப்பவர்கள் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை அவர்கள் இனப்பிரச்சனையாகவே பார்க்கவில்லை. நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள், இந்த நாட்டிலே எங்களுடைய ஆட்சியிலே இங்கே இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கு இடமில்லை என்று சொல்லிக்கொண்டு இனவாதம் மதவாதத்தை அவர்கள் செயற்படுத்திக் கொண்டு அந்த நிகழ்ச்சிகளில் செயற்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நாங்கள் எங்களுடைய ஆட்சியிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்வுனா எந்த பிரச்சனையும் அவர்கள் சொல்வார், இனப்பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறார்களா அல்லது சிங்கள பௌத்த குடியேற்றங்கள் அல்லது ஆக்கிரமிப்புகளுக்கு பதில் சொல்ல எதுவும் இல்லை. இது ஒரு வெரி வேகான ஒரு கதை. இந்த ஒரு வேகான கதைக்கு நீங்கள் என்ன இன்டர்பிரிட்டேஷன், என்ன வியாக்கியானம் கொடுக்க போகிறீர்கள்? நிறைய வியாக்கியானம். ஆகவே ஏற்கனவே அவர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். வேகான சில விஷயங்கள் இதுக்கு இன்டர்பிரிட்டேஷனை அவரவர் விரும்பின மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இது மீடியாக்கள்லே சொல்லப்பட்டது. ஆகவே முதலாவது விஷயம், அவர்கள் அரசியல் யாப்பை கொண்டு வருவார்களா இல்லையா என்பது என்னை பொறுத்தவரை 95% எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், அவர்களுக்கு பெருமளவு மக்கள் செல்வாக்கு இருக்கின்ற போது ஆரம்பத்திலேயே அவர்கள் ஒரு புதிய அரசியல் யாப்புக்கான செயற்பாட்டிலே போயிருந்தால் ஒரு வருஷ காலத்துக்குள்ளேயோ என்னவோ கொண்டு வந்திருக்கலாம். இப்போது அவர்கள் படிப்படியாக அவருடைய இது குறைந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த அது மேலும் குறையும். ஏனென்று சொன்னால் அவர்களால் இந்த பொருளாதார இதிலிருந்து மீட்பதற்கான உருப்படியான விஷயங்களை இன்னும் அவர்கள் செய்ய தொடங்கவில்லை. ஆகவே நாங்கள் ஊழலை பிடிக்கிறோம் என்ற பெயரால் சிலரை பிடித்து உள்ளே போடுவது மட்டும் சரியானதல்ல. ஆகவே அவர்களுக்கு புதிய ஒரு அரசியல் யாப்பை கொண்டு வருகின்ற போது 3/2 பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவர்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கெல்லாம் போக வேண்டும். ஆகவே அங்கே சிங்கள எதிர்கட்சிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு சாத்தியம் என்பது இருக்கிறது. ஆகவே
இதை நாங்கள் பொருளாதாரத்தை நிமித்தின பிறகுதான் நாங்கள் புதிய அரசியல் யாப்பு கொண்டு சொன்னால் என்னை பொறுத்தவரை அது அது நடக்காது என்பதுதான் 95% என்னுடைய ஒரு நம்பிக்கை. அத்தகைய ஒரு யாப்பு அப்படியே ஒன்று வந்தாலும் கூட இன்று வரைக்கும் அவர்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை என்ன தீர்வு என்று சொல்லி. இரண்டாவது, அது தீர்வு தொடர்பாக தமிழ் தலைமையுடன் அவர்கள் இன்னும் பேச தயாராக இல்லை. அப்படி ஒன்று வரைக்குள்ள நாங்கள் கதைப்போம் என்று சொல்லியிருக்கிறார் ஒன்று. இரண்டாவது, அவர் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களிலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரணிலுடைய ஆட்சி காலத்திலே இந்த அரசியல் யாப்பு மாற்றத்திற்காக நடைபெற்ற ஒரு விஷயம், அது பாதியிலே நிற்கிறது, அதை நான் முடித்து வைப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆகவே அங்கே அதிலே கூட இவர்கிட்ட 3-2 பெரும்பான்மை இருக்கு. ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் ஜேவிபி அதிகார பகிர்வுக்கு விருப்பமான ஒரு கட்சி அல்ல என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் எங்கே போய் அதை முடிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்பது அது ஒரு பெரிய கேள்வி அடையாளம். ஆகவே என்னை பொறுத்தவரை அரசியல் யாப்பின் ஊடாக ஜேவிபி ஒரு தீர்வை தரும் என்று சொல்வதற்கு அதை நம்புவதற்கான கிரவுண்ட் உருப்படியாக இல்லை. இந்த வேளையில் புலம்பெயர் தரப்பிலே பலத்த பிரச்சாரம் ஒன்று இருக்கிறது. என்பிபி அரசாங்கம் தொடர்பாகவும் தமிழ் மக்கள் ஒரு புதிய அணுகுமுறையை கைக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்கள் செய்கிற பிரச்சாரங்கள் தமிழ் மக்களுக்கு மேலும் பின்னடைவை கொண்டு வரும். ஆகவே என்பிபி அரசாங்கத்துடன் இணைந்து இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கைக்கொள்ளுவதற்கான நடவடிக்கைகள் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த என்பிபி ஜேபிபி என்ற பிரச்சாரம் முறியடிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் பலமாக இங்கு பேசப்படுகிறது. உங்களுடைய பார்வையிலே புலம்பெயர் தமிழர்களுடைய இந்த அணுகுமுறையை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல, இது புலம்பெயர் தமிழ் மக்களுடைய அணுகுமுறை என்று மட்டும் நான் சொல்லல. இங்கேயும் சில பேருடைய பார்வை அப்படி இருக்கலாம். புதுசா வந்திருக்கணும், இவரோட கதைச்சு பார்த்தா என்னன்னு சொல்லி. இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு சோறு பானைக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவாங்க. இவர்கள் தங்களை மிக தூயவர்களாக, தாங்கள் ஒரு ஊழலற்றவர்களாக, இனவாதமற்றவர்களாக, மதவாதமற்றவர்களாக சொல்லிக் கொண்டு ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இவர் இன்றைக்கு 6-7 மாசம் ஆச்சுது. வடக்கு கிழக்கிலே சிங்கள பௌத்தமயமாக்கல் அல்லது அவர்களுடைய சிங்கள மேலாதிக்க நிகழ்ச்சி நிரல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டது. எதுவும் நிறுத்தப்படவில்லை. இப்போதும் நேரி காணி பிடிப்பதற்கு காணி அளக்கிற விஷயம் நடக்குது. இப்போதும் இந்த பிரைவேட் தையட்டியில இருப்பது ஒரு பிரைவேட் லேண்ட், தனிப்பட்ட ஒரு மனிதருடைய டீட் லேண்டுக்குள்ள புத்த கோயிலை கட்டி இவர்கள் வந்த பிறகு அங்க யாத்ரிகர் மடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒரு பிரைவேட் லேண்ட். உங்களுக்கு தெரியும், சர்வசாதாரணமா சராசரி மக்களுக்கே தெரியும், ஒரு பிரைவேட் லேண்டுக்குள்ள ஒருவருடைய லேண்டுக்குள்ள இன்னொருத்தர் போய் ஒன்றும் செய்யலாது. ஆகவே இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த கோவிலை அப்புறப்படுத்துவது நிறைய சைவ கோவில்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்களே. அல்ல, தென்னிலங்கையிலே 3000க்கும் மேற்பட்ட பௌத்த கோவில்கள் கேட்பாரட்டு கவனிப்பாரட்டு கிடக்கிறது. அங்கே இருக்கத்தக்கதாக இங்கே கட்ட வேண்டும். ஆகவே இதெல்லாம் அரசியல் நோக்கத்தோடு செய்யப்படுகின்றவை. ஒரு கோவில் யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே மாதிரி கோவில் வரும் முன்னே, பின்னர் குடியேற்றம் வரும் பின்னே. சோ ரெண்டவடியால் இதையெல்லாம் இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். குருந்தூர் மலையை பொறுத்த வரைக்கும் 2 தடவை நீதிபதி இதுல எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாது 2 தடவை உத்தரவு போடப்பட்ட பிறகு அதை செய்ய வேண்டிய போலீசாருடைய பாதுகாப்புடன் இராணுவத்தினர் அதை கட்டி முடித்திருக்கிறார். அவை சட்டவிரோதமாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு எதிராக கட்டி எழுப்பப்பட்ட கோவில். இதை அவர்களால் அப்புறப்படுத்த முடியுமா? இதை பற்றி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது 2 விஷயங்களை ப்ராமிஸ் கொடுத்தார்கள். இராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டோம், பௌத்தத்திலே கை வைக்க மாட்டோம். அதை வச்சுக்கொண்டு நீங்க என்னடு இது ஒரு என்ன சொல்றது, இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு ஆட்சி என்று சொல்ல முடியும்? ஆகவே அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, முதல்ல அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துகின்ற வரை எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் தெளிவாக தங்களுடைய பிரச்சனை சொல்லட்டும். தமிழ் மக்களுடைய இன பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று சொன்னால் நாங்கள் பேசுவதற்கு ஒரு கிரவுண்ட் இருக்கும். ஆனால் அவர்கள் அதிலே மிக ஏமாற்றுத்தனமாக கழுவிய மீன்ல நழுவிய மீன் போன்று வழுக்கி கொண்டு போகின்ற ஒரு வேகான பதில்களைத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர இதை பற்றி பேச அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இப்படி நீங்கள் அவசரப்பட்ட அப்படி ஒரு அவர்கள் நாங்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தம் முதல்ல அவர்கள் வெளிப்படையாக சொல்லட்டும். தமிழ் மக்களுக்கு இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இந்த நாட்டிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இவர்களால் பொருளாதாரத்தை நிறுத்த முடியாது. எந்த ஒரு நாட்டிலேயும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு அரசியல் ஸ்திரத்தன்மை மிக மிக அடிப்படையான ஒரு விஷயம். இங்கே அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. ஆட்சியில 3-2 பெரும்பான்மை இருந்தால் அது ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை தவிர அரசியல் ஸ்திரத்தன்மை அல்ல. ஆகவே
இவை எல்லாம் வந்து இப்ப அவர்கள்ட்ட இருக்கு. அவர்களால முடியவில்லை. என்னை பொறுத்தவரை அவர்களுடைய ஆட்சி இப்போதைக்கு பார்க்கின்ற போது என்னுடைய அறிவுக்கு குருவி தலையில் பரங்கா வச்ச மாதிரி அவர்களை 3 பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் அதிகமாக அவர்களால் தாங்க முடியாமல் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லி வந்த ஏராளமான விஷயங்களுக்கு முரணாக அவர்கள் செயற்பட தொடங்கிவிட்டார்கள். வழக்கம் போல மற்ற கட்சிகளை முன்னைய ஆட்சியாளர்களைப் போலவே அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய புதிய மாற்றம் என்பது ஆகவே ஊழல்வாதிகள் சிலரை பிடித்து உள்ளே போடுகின்ற விஷயங்களை தவிர குறிப்பிட்டு சொல்லுகின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஆகவே இவர்களை நாங்கள் உடனடியாக நம்புறதுக்கு எதுவும் இல்லை. ஆகவே முதல் இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம். எங்களை பேச நீங்கள் அலையுங்கள் என்று கேட்டுக்கிறோம். அழைக்க தயாராக இல்லை. புதிய யாப்பு வருகின்ற போது பேசிக் கொள்ளலாம். இப்போதைக்கு அது தேவையில்லை என்று சொல்லி புதிய யாப்பு வருமா வராதா தெரியாது. ஆகவே தங்களுடைய 5 ஆண்டு காலத்தை வெற்றிகரமாக ஓட்டி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய காலத்தில். இப்போது இது இன்று ட்ரெண்டாக இருக்கக்கூடிய அல்லது மக்களால் பெரிதும் பேசப்படுகிற ஒரு விடயம் இந்த அணையா விளக்கு என்ற போராட்டம் தொடர்பாகவே பேசப்படுகிறது. 23ஆம் தேதி 25ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை செயலதிபர் வரும் வரைக்கும் இந்த போராட்டத்தை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. இந்த போராட்டம் தொடர்பாக இப்போது உங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகிற பத்திரிகை ஒன்று தமிழரசு கட்சி இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததால் ஏனைய தரப்புகள் இந்த போராட்டம் தொடர்பாக மௌனம் காக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக எழுதியிருக்கிறார்கள். உங்களுடைய தரப்பு நியாயம் என்ன? நீங்கள் இந்த போராட்டம் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டோடு இருக்கிறீர்கள்? நான் காலையில போய் மத்தியானத்துக்கு மேலதான் நான் வந்தேன் இந்த ப்ரோக்ராமுக்கு. அவை அங்கே தமிழரசு கட்சி போட்டபடியா மட்டாக்கள் வரையில அங்க எனக்கு தெரிஞ்சு மட்டாக்கள் கனவே இருந்தவே தமிழரசு கட்சியில சிறிதரம் தவிர வேற யாரும் இருக்க இல்ல. இதை வச்சுக்கொண்டு நான் என்ன சொல்ல, ஒரு பத்திரிகையில ஒரு கைதி வந்தால் அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அதுக்கெல்லாம் தலைகார் போட இயலாது. ஆனா நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் இருக்கின்ற போது அங்கே ஸ்ரீதரன் மட்டும் வந்திருந்தார், வேறு எவரும் வரவில்லை. மற்றபடி மற்ற கட்சிக்காரர்கள் இருந்தார். மற்ற கட்சிக்காரர்கள் ஆனந்த சங்கரி அவர்கள் வந்திருந்தார். ஆனந்த சங்கரி தலைவர், நான் சொல்றது தலைவர்னு சுரேஷ் பிரேமச்சந்திரன் லண்டன்ல இருக்கிறார். அவர் இன்னும் வரையில. செல்வம் அடைக்கல் நான் வரையில. ஆனால் வந்து அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருந்தார். சரி, இந்த போராட்டம் தொடர்பாக மற்றும் உங்களுடைய இந்த நீங்கள் என்பிபி அரசாங்கத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக, அது தையிட்டியோ அல்லது குருந்தூர் மலையோ போன்ற விவகாரங்கள் தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் என்பிபி அரசாங்கத்துடன் முன்வைக்கக்கூடிய ஆக குறைந்த டிமாண்டுகள் என்னவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? முதலாவது விடயம் என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் சொல்வது பொருத்தமில்லை என்று சொன்னால் இது எங்களுடைய அணி பெரிய அணி. ஆகவே எல்லா தலைவர்களும் பேசி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் கண்டிப்பாக என்பிபி அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை சுமூகமாக அவர் அபிலாஷைகளை ஏற்றுக்கொண்டு தீர்க்கக்கூடிய ஆட்சி என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விஷயம், உடனடியாக அவர்கள் வடக்கு கிழக்கிலே சிங்கள பௌத்த மயமாக்கல் நிகழ்ச்சி நிரல் அனைத்தையும் நிப்பாட்டவும். இது முதலாவது விஷயம். இது வந்து ஒரு குட் கெஸ்டர் டு பிலீவ், அவர்களை நம்புவதற்கான ஒரு அடித்தளம். இரண்டாவது விடயம், இந்த பிரைவேட் லேண்ட்ல புத்த கோவில் கட்டி வைத்திருப்பதும் அல்லது சட்டவிரோதமாக புத்த கோவில் கட்டி வைத்திருப்பதையும் அகற்ற வேண்டும். இதுல எந்த விதமான பிரச்சனைங்கிறது கோவில் சொன்னா அகற்றக்கூடாது கிடையாது. ஏராளமான சைவ அந்த விவகாரம் மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு மத விவகாரமாக இருப்பதால் ஒரு அரசாங்கம் அது எப்படி சைவ கோவில் உடைக்கின்ற போது அது இன்சென்சிட்டிவ், பௌத்த கோவிலை அகற்றுகின்ற போது அது எப்படி சென்சிட்டிவ் ஆகும்? இல்லை, எத்தனையோ சைவ கோயில்கள் அகற்றப்பட்ட போதும் எந்த பிரச்சனைகளும் இதுவரை ஏற்படவில்லை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இராணுவத்திடம் ஆயுதம் இருக்கிறது, எங்களிடம் ஆயுதம் இல்லை, அவ்வளவுதான். ஆகவே இங்கே வந்து அரசாங்கமும் தயங்குகிறது, இது நசுக்குவது போல எங்களை நசுக்குகிறது. ஆகவே நீங்கள் இது சென்சிட்டிவ் சொல்ல வேண்டாம். இதுல வந்து ரேஷனாலிட்டி என்ன, நியாயம் என்ன, உண்மை என்ன, சரியா, இதுல இருக்கக்கூடிய அறிவுபூர்வமாக இதை அணுகுவது என்பதுதான் இங்கே முக்கியமானது. முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், மன்னிக்க வேண்டும், இங்கே தென்னிலங்கையிலே பல்வேறு தேவைகள் கருதி சில புத்த கோவில்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கின்றன. அதுக்கு மாற்றிடம் வழங்கியோ ஏதோ ஒரு வகையில அகற்றப்பட்டிருக்கின்றன. அகற்றுவது என்பது ஒரு புள்ளியான விஷயம் கிடையாது. அதாவது நிறைய நாடுகள்ல நிறைய தேவைகள் கருதி நடக்குது. ஆனால் உங்கள் இப்போது யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பகிரங்க வேண்டுகோளை கஜேந்திரகுமார் தரப்பினருக்கு விடுத்திருந்தார்.
நீங்களும் அளவாங்க கொண்டு வாங்க, நானும் பாருன், எல்லோரும் போய் இடிப்போம், மக்களை வர வேண்டாம், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம், அதுக்கு நீங்கள் தயாராக என்று ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரே. அது வந்து யதார்த்தமான, அதாவது இந்த இந்த பௌத்த கோயில்களை இடிப்பது என்பது யதார்த்தத்துக்கு புறம்பானது நாங்கள் போய் இடிக்க வேண்டும் என்ற வன்முறையிலிருந்து சொல்லவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டு இது சட்டத்துக்கு விரோதமானது, நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளுக்கு புறம்பானது, சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களாக அவற்றை அகற்ற வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். அடி உடை உதய என்ற வார்த்தைகளை நான் பிரயோகிக்கவில்லை. ஆனால் இந்த தையிட்டி விகாரை என்பது தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்து காலத்துக்கு முன்னரே முழுமையாக அமைக்கப்பட்ட, எப்படி இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை ஆட்சியாளர் என்பதுதான் இங்கே முக்கியமே தவிர அது முந்தைய ஆட்சி செய்தது, முந்தைய ஆட்சி நடந்த ஊழலை இப்போ பிடிக்கலாம் என்று சொன்னால், முந்தைய ஆட்சியிலே நடைபெற்ற ஊழல் பட்டலந்தா விஷயங்களை இப்போ எடுக்கலாம், அந்த தூசு தட்டி எடுக்கலாம் என்று சொன்னால், போன ஆட்சியிலே அரசாங்கம் சட்டவிரோதமாக செய்தவற்றை ஏன் நீக்க முடியாது? அது தமிழர் பிரச்சனையிலேயே இதுதானே அடிப்படை பிரச்சனையாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும்போது, அதாவது பெரும்பான்மை சிறுபான்மை அப்படி பார்த்தால் சிங்களவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழருக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு சட்டம். இருக்கக்கூடிய சட்டங்கள் என்பது கூட சிங்களவர்களுக்கு வித்தியாசமாகவும் தமிழர்களுக்கு வித்தியாசமாகவும் போகுது என்று அர்த்தம். இந்த நாடு ஒரு நாடாக இல்லை, ஒரு சட்டத்தின் கீழ் இந்த நாடு இல்லை. வடக்கு கிழக்கிலே வேறு சட்டம், தென்னிலங்கையிலே வேறு சட்டம் என்பதாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புகிறீர்களா? அதுதான் இலங்கையின் தலைவிதியாக இருக்கிறது. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் ஒரு நேயர், வணக்கம். அந்த தலைவிதியை ஏற்றுக்கொண்டிருந்தால் நாங்கள் அரசியல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் தலைவிதி என்று சொல்லி அழுது புலம்பி விட்டு போய்விடலாம். ஆகவே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரை இதை தலைவிதி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சட்டவிரோதமானது. ஆகவே இதை நடத்த வேண்டும். அதை நாங்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இறுதி வரை இதுக்காக போராடுவோம். நாங்கள் வெல்கிறோமோ தோற்கிறோமோ என்பது வேறு விஷயம். பட் நீதிக்காக நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பது நிலைமை. சரி, போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்பது வேறு. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் புதியவன். வணக்கம் உங்கள் அனைவருக்கும். தோழரிடம் ஒரு கேள்வி கேட்கலாம் இருக்கின்றேன். இந்த பல விடயங்களை தொடுகிறார், உணர்ச்சி வசப்படுகிறார், டாக்டர் தேவானந்தையும் சாடுகிறார். சரி, இப்படித்தான் நாங்கள் கத்தி நாங்கள் போனோம், அவருக்கு தெரியாத போக பாவம். ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்றைக்கு செம்மணியில உண்மையில் கிருஷ்ணாந்திரம் வேண்டும் இவ்வளவு பேர் வெளி கொண்டார்கள். அது அடையாளமின்றி புதைக்கப்பட்ட தமிழ் இனம் பல்வேறு இடங்களில் புதைக்கப்பட்டிருக்கிறார். இங்கே ஒரு செய்தி சொல்கிறது, ரிமதாசாவின் காலத்திலே 2500க்கும் மேற்பட்ட இப்ப அளவு தெலோ இளைஞர்களை சுட்டு கொண்டார்களாம், செவியில் வீசினார்களாம். இவருடைய பிணங்கள்லாம் என்ன ஆச்சு என்று ஏதாவது தெரியுமா? அவரை கேட்போம். நன்றி. சரியா, நீங்க சொல்லுகிற விஷயம் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியும். அப்படி ஏதாவது யாரும் சொல்லிச்சு நம்மன்னு சொல்லி. பட் ஆனா ஒரு விஷயம் என்ன சொன்னா, இந்த 30 ஆண்டு கால யுத்தத்திலே ஏராளமான இடங்களிலே நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டதும் புதைக்கப்பட்டதும் நடைபெற்றிருக்கிறது. அதை நீங்கள் இப்போது சிலதுதான் மன்னாரிலே முல்லைத்தீவிலே இங்கே சிலது காணப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே ஏற்கனவே மண்டைதீவிலே அல்லது வேறு இடங்களிலே புதைக்கப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் இதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அதனை செயற்படுத்த வேண்டும். செயற்படுகின்ற போது அதுக்கு கார்பன் டேட் பண்ணி அதை காண முடியும். இது எந்த காலகட்டத்திற்குரிய, அந்த காலகட்டத்திலே அங்கே யார் இருந்தார்கள், இதை யார் செய்தார்கள் என்ற பல்வேறு. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மன்னாரிலே நடைபெற்றதுக்கான ஒரு வெளிப்படையான எந்த ஒரு முடிவையும் மக்களுக்கு அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லை. அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவும் அதே போலதான். இங்கேயும் இவங்களை பொறுத்தவரை இங்கே ஒரு மனித உரிமை பேரவையினுடைய பணிப்பாளர் இங்கே வர இருக்கின்ற காரணத்தினால் ஒரு கவன ஈர்ப்பாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இங்கே 3 நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய இருக்கிறது. நானும் காலையில் அதில் பங்களித்திருந்தேன். அதே போன்று மயிலட்டியிலே 2500 ஏக்கர் வழி வடக்கிலே மேலும் 2500 ஏக்கர் நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற போராட்டமும் சைமல்டேனியஸாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரே நேரத்தில். காரணம் என்னன்னு சொன்னால், இது யாழ்ப்பாணத்துக்கும் அவர் வருவார், அதாவது மனித உரிமை பேரவையினுடைய பணிப்பாளர் வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அந்த கவன ஈர்ப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவை மனித உரிமை பேரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற வகையிலே இது என்னை பொறுத்தவரை எங்களுடைய, நான் ஏற்கனவே இவ்வளவு நேரம் பேசினவர் சொன்னார் உணர்ச்சி வசப்படுறேன்னு சொல்லி. இது உணர்ச்சி வசம் இல்லை, அல்லது டக்ளா சாடினேன்னு சொன்னார். நான் சொன்னது ஃபேக்ட். உண்மைகளை சொல்லுகின்ற போது சாடுவது என்று சொல்லக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் முதல்ல என்னை பொறுத்த தவறானது. ரெண்டாவது, உணர்ச்சி வசப்படுதல் என்பது அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்றது, இந்த இலங்கையினுடைய ஒடுக்குமுறைக்குள்ளே வாழக்கூடிய மக்கள் எல்லோரும்
சிலர் விரக்தி அடைந்து ஒதுங்கி விட்டார்கள், அல்லது இப்போது சொன்ன மாதிரி தலைவிதியே என்று சொல்லி இருக்க நிலைமை இருக்கின்றன. ஆகவே போராட்டத்துக்குள்ளே இதனை மாற்ற வேண்டும் என்று விரும்புபவர்கள் கண்டிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு தான் இருப்பார்கள். ஆகவே அதை நீங்கள் அந்த உணர்ச்சி வசப்படுதல் தவறு என்று சொன்னால் அது சொரணை இல்லாத மாதிரி ஆகிடும். ஆனால் இப்போது எல்லோரும் எதிர்பார்ப்பது, தற்போது தமிழ் மக்கள் பல சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம், தீர்வுகள் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாவற்றையும் தவறவிட்டிருக்கிறார்கள். பஸ் போன பின்னர் ஏறுற கதையாகத்தான் இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அல்லது அதுதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்ததாக இருக்கிறது. இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடன் தமிழ் மக்கள் உடைய பிரச்சனைக்கு தீர்வு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுத்து அது தொடர்பாக எதிர்காலத்தில் எவ்வாறான செயற்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதை விட தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ளான முரண்பாடுகளை வளர்த்துக் கொள்வது தொடர்பாகவும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கணிசமான ஆதங்கம் இருப்பதை நாங்கள் தேர்தல்களிலும் பார்த்திருக்கிறோம். ஆகவே உண்மையில் தமிழ் மக்களுடைய தீர்வுகள் தொடர்பாக எதிர்காலத்தில் என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தமிழ் கட்சிகள் செய்ய போகிறது என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. அதில் உங்கள் தரப்பு என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறது? ஓகே, இல்ல நீங்கள் சொன்னது கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் பல சந்தர்ப்பங்களை தவற விட்டிருக்கிறோம், அல்லது பல சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தாமல் விட்டிருக்கிறோம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதனுடைய அர்த்தம் அதனால் விரக்தி அடைந்து ஒதுங்கி நிற்பதென்றல்ல. தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னோக்கி நகர வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கத்தோடு பேசலாமான்னு கேட்டால் இந்த அரசாங்கம் பேச தயாராக இல்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான மனமாச்சரியங்களும் கிடையாது. இவரோட பேசக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அப்படி இது தனிப்பட்ட பிரச்சனை, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது மக்கள் பிரச்சனை. ஆகவே அவர்கள் உங்களுக்கு நான் சில பகிரங்கமாகவே நான் சில கேள்விகளை தொடுத்திருந்தேன், அவர்கள் யாரும் பதில் சொல்லவில்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஜேவிபியினுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்று சொல்லி இருக்குது, அதாவது 5 lessons. அந்த 5 lessonsல ஒன்று இந்தியன் எக்ஸ்பான்ஷனிசம். அந்த இந்தியன் எக்ஸ்பான்ஷனிசம் என்கின்ற விடயம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்தியா இந்த பிராந்தத்தினுடைய எல்லா வகையிலும் வலிமையான ஒரு நாடு. அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்தியாவுடன் மொழியாலோ மதத்தாலோ கலாச்சாரத்தாலோ ஏதோ ஒரு வகையிலே பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆகவே இந்தியா படிப்படியாக இந்த நாடுகளை கபலீகரம் செய்யும் அல்லது ஆக்கிரமிக்கும். ஆகவே இலங்கைக்கு இந்தியா என்பது இலங்கையினுடைய இறையாண்மைக்கு ஆபத்தானது என்பது இந்த இந்தியன் எக்ஸ்பான்ஷனினுடைய அவர்களுடைய விளக்கம். ஆகவே இலங்கையினுடைய இறையாண்மைக்கு இந்தியா ஆபத்தானது என்பது ஒரு விஷயம். அடுத்தது, இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் ஏஜென்ட்டுகள் தான் தமிழர்கள் என்பது இன்னொரு விஷயம். இது அவர்களுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபிளுக்குள்ள இருக்கிற விஷயம். இதை வச்சுதான் அவர்களுடைய ஜேவிபி வாழ்த்துக்கள். அதிலே அவர்கள் மாற்றம் கொண்டு, முதலாவது விஷயம், அவர்கள் இதிலே மாற்றம் கொண்டு வந்து விட்டோம், அது அந்த லெசன்ஸ் இப்போது இல்லை என்று அவர்கள் சொல்லட்டும், முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான போது 60,000 இளைஞர்கள் கொல்லப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வன்முறை எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அது தமிழ் மக்களுக்கு ஒரு 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 அதிகார பகிர்வை கொடுக்க போகின்ற ஒரு 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 ஒப்பந்தம். அதற்கு எதிராகத்தான் அவர்கள் செயற்பட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவோடு பேச வேண்டியது தவிர்க்க முடியாமல், இந்தியாவை எதிர்க்க முடியாமல் இருக்கின்ற ஆட்சிக்கு வருகின்ற போது, உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சியில் இருக்கின்ற போது நிறைய பேசலாம், ஆட்சிக்கு வருகின்ற போது இது பண்ண முடியாது. இவர்கள் 2-3 எம்பிக்களாக நாடாளுமன்றத்தில் இருந்த போது இந்தியா ஒரு பெட்ரோல் செட்டை இங்க போட்டா கூட ஐயோ இந்தியா வந்துட்டுன்னு சொல்லி கத்துபவர்கள் சீனா வருகின்ற போது ஒரு வார்த்தை கூட சொல்வதில்லை, சத்தம் போடுவதில்லை. எதற்கு இங்க சொல்ல வரேன்னு சொன்னால், இவர்கள் ஒரு ஆன்டி இந்தியன், ஆன்டி தமிழ், இது இவர்களுடைய அடிப்படையிலேயே இருக்கிறது. அப்ப இவர்கள் அதுல இருந்து மாறிவிட்டார்களா என்பது உண்டு. இன்றைக்கு சரி, அதெல்லாத்தையும் நாங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு, இன்றைக்கு பார்த்தால் ஆட்சிக்கு வந்த பின்னால் அவர்கள் தெளிவாக தமிழ் மக்களுக்கு முந்தின அரசாங்கம் எல்லாம் இனவாத அரசாங்கம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நீங்கள் இனவாதம் இல்லை என்று சொன்னால் உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் தமிழ் மக்களுக்கு இன்னதான் தீர்வு என்று சொல்லி அந்த தீர்வு பற்றி தமிழ் தலைவர்களோடு பேச வேண்டும். தமிழ் தலைவர்கள் அங்க பேச போன போது இப்ப வேண்டாம், அது என்ன சொல்றது, அரசியல் யாப்பு உருவாக்குகின்ற காலம் வரட்டும், அப்போது நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் தட்டி கழித்திருக்கிறார்களே தவிர அவர்கள் பேச தயாராக இருக்கவில்லை. ஆகவே இங்கே தவறு என்பது நான் சொல்ல, அவர்கள் இதை எப்படி நழுவலாம் என்றுதான் பார்க்கிறார்கள்.
வெறுமனே இந்த வேகான சில ப்ரொமிஷ கொடுத்து ஒன்று நழுவுறதுக்குத்தான் பார்க்கிறார்களே தவிர இதை பற்றி பேச அவர்கள் இன்னும் தயாராக இல்லை. அவர்கள் பேச தயாராக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பேசவும் தயாராக இருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடுவதற்கல்ல. அதேவேளை நான் சொன்ன மாதிரி இது வெறுமனே இலங்கை அரசாங்கத்துடன் பேசி மட்டும் முடிக்க முடியும் என்று நான் உங்களுக்கு தெரியும். இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்த 13வது திருத்தம் அரசியல் யாப்பில் இருக்கின்ற ஒரு விஷயம் கூட இந்த கடந்த பல ஜனாதிபதிகள் வந்த பிறகும் பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, பல அதிகாரங்கள் திரும்பி பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் ஒரு 13வது திருத்தம் என்கின்ற ஒரு பலவீனமான ஒரு தீர்வை கூட முழுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக இல்லாத போது அவர்களுடன் மட்டுமே பேசி எங்களுக்கு ஒரு சர்வதேச அளவில் ஏதோ ஒரு பலமான ஒரு பின்பலம் அல்லது அவர் ஒரு தலையீடு அல்லது ஒரு மீடியேஷன் இல்லாமல் எங்களுக்கான இலக்கை நாங்கள் அடைவது சாத்தியமில்லை. ஆகவே எங்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நாங்கள் முதலாவது எங்களுக்குள்ளே நாங்கள் ஒன்றுபட வேண்டும். இரண்டாவது நாங்கள் திட்டமிட்டு அதற்கான அதற்கான சூழலை உருவாக்கி அழுத்தங்களை மேற்கொண்டு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையாளர் உடனான சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது அது தனியே பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வரையறுக்கப்பட்டு விடுமா? யாழ்ப்பாணத்தில் பொது சிவில் அமைப்புகளும் ஏனைய அமைப்புகளும் அவருடனான சந்திப்புகளுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? என்ன நடக்க போகிறது யாழ்ப்பாணம்? இல்லை, இதுவரைக்கும் அவர் யாழ்ப்பாணம் வருகிறார் என்றுதான் தெரியுமே தவிர யார் யாரோட பேசுறதுக்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் வெளிப்படையாக தெரியவில்லை. எங்களோடு யாரும் எங்களுடைய கட்சியோடு தொடர்பு வரவில்லை. அதாவது நான் சொல்றது டிடிஎன்ஏ, அதுக்கு எந்த ஒரு அழைப்போ அல்லது எந்த ஒரு அறிவித்தலோ அது தொடர்பாக இன்னும் வரவில்லை. இப்போது அதேவேளை என்பிபி அரசாங்கம் அவர் யாழ்ப்பாணத்தில் இந்த சர்ச்சைக்குரிய செம்மணி புதைகுழி போன்ற பகுதிகளுக்கு சுதந்திரமாக சென்று வரலாம், தாங்கள் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் அவர்களுக்கு இல்லை என்ற விதமான ஒரு சாதகமான சமிக்கைகளை தெரிவித்திருப்பது தமிழ் மக்களுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அவர் அங்கு வரும்போது ஒரு பாதுகாப்பு நடைமுறைகளை பேணி அவரிடம் ஒரு ஆக்கபூர்வமான அணுகுமுறைகளை மேற்கொள்வதற்கு இந்த அணையா விளக்கு நிகழ்ச்சியை நடத்துகிற ஏற்பாட்டாளர்கள் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்களா? அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல நான் அவர்களோட இதை பற்றி அது தொடர்பாக உங்களுக்கு கடிதம் வந்ததா இல்லையான்னு பேசல. சொல்ல நான் அதை பற்றி கதைக்கல. நான் காலையில அங்க பங்கு கொண்டிருந்தேன். சில விஷயங்கள் பேசியிருந்தோம் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி. ஆனால் கண்டிப்பாக அவர்கள் இதுல ஒரு என்ன சொல்றது ஒரு கோரிக்கை மனு வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது நேற்று வாசிக்கப்பட்டது. ஆகவே அந்த கோரிக்கை மனு வழங்கப்படும். அதிலே செம்மணி புதைகுழி மட்டுமல்ல, செம்மணி புதைகுழி ஒரு அடையாளம். அதே போன்று பல இதுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய முடிவுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன மனித உரிமை பேரவைக்கு கையளிப்பதற்காக. அவை கண்டிப்பாக அவர்கள் அதனை செய்வார். இந்த இலங்கையின் என்பிபி அரசாங்கத்தினுடைய நீதி அமைச்சர் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்திருந்தது சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறியிருந்தது. அதே சமயம் அவருடைய கருத்தை நியாயப்படுத்துகிற விதமாகவும் சில கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு குற்றவியல் நடவடிக்கைக்கு தேவையான விடயங்கள் இந்த சம்பவங்கள் தொடர்பாக செய்யப்படவில்லை, போலீஸில் போதுமான முறைப்பாடுகள் இல்லை போன்ற விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கலட்டி விடுறதுக்கு அரசியல் விஷயத்தை லீகல் விஷயமாகவோ ஜுடிஷரி விஷயமாகவோ அதை மாற்றிவிட்டு அதை அப்படியே கலட்டி விட்டு தங்களுடைய தலையில் பாரம் இல்லாமல் அதை நீதிபதி பார்த்துக் கொள்ளுவார் அல்லது போலீஸ் பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி தப்பிக்கொள்ளுகின்ற ஒரு பதிலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். என்ன சொன்னால் இது the highly is a political issue. இரண்டாவது விஷயம், இலங்கையினுடைய இராணுவமும் இலங்கையினுடைய போலீசார் பெருமளவுக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான அல்லது இலங்கை போலீசாருக்கு எதிரான அல்லது இராணுவத்துக்கு எதிரான கம்ப்ளைண்ட்ஸையே கன இடங்களில் எடுத்துக்கொள்வதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமை எல்லாம் பல தடவை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கம், இங்க இருக்கிற அரசாங்கம் ஏதோ மிகப்பெரிய ஒரு நீதியான நாட்டினுடைய அரசாங்கம் போல, இங்கே போலீஸ் எல்லாம் இண்டிபெண்டாக, நீதிபதி துறை எல்லாம் இண்டிபெண்டாக செயற்படுவது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தங்களுடைய
தோளில் அந்த பாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் இதை வந்து கலட்டி விடுவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணவில்லை என்று சொல்வது. அரசியல் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே சொல்றார், மண்டதீவிலே வந்து 84 பேர் புதைக்கப்பட்டதை அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் சொல்கிறார்கள். அதை நீங்கள் ஏன் போய் பார்க்க கூடாது? அதுக்கு நீங்கள் அப்படி இருக்கா இல்லையான்னு முதல் பாருங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் பொய்யா சொல்லாதீங்கன்னு சொல்லி. அவை இது வந்து அரசியல் ரீதியாக நடத்தப்பட்ட கொலைகள். இது வந்து தனிப்பட்ட கள்ளர் காடருக்கு நடந்த கொலை அல்ல. இது போன்ற பல இடங்களிலே நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடல் எங்கே ஆனது என்று தெரியாது. சிலது எரிக்கப்பட்டிருக்கிறது தெரியும், சிலது வந்து எங்கே போனது என்று தெரியாது. ஆகவே இத்தகைய கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்து இன்னும் 5-10 வருஷத்துக்கு பிறகு கூட வரலாம் ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து. கிண்டப்படுகின்ற போது இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப தண்ணி பைப் ரோட்டில வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கறதுக்காக தோண்டப்படுகின்ற போதுதான் முல்லைத்தீவிலே கண்டுபிடிக்கப்படும். இப்போது ஒரு கட்டுமானத்துக்காக சுடலை காண்பித்த இடத்திலே கிண்டுகின்ற போதுதான் வந்து சுடலை கண்டுபிடிக்கும். ஆகவே இது போன்ற பல விஷயங்கள் இன்னும் வரும். இதை நீங்கள் எப்படி கையாள போறோம்னா, இது எல்லாத்தையும் நாங்க மூடி மறைக்க போகிறோம். அது இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடிந்தவரை மூடி மறைப்பது, நடவடிக்கை எடுத்த போல் காட்டி அப்படியே நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அப்படியே கையை விடுவது, எல்லோரும் மறந்து போய் விடுவார்கள். அவ்வளவுதான். சரி ராஜ், உங்களுடைய நிறைவு செய்யலாம். நேரமாகிவிட்டது, அவருடைய நேரம் முடிந்து விட்டது. சரி, நன்றி ராஜ். நன்றி திரு சர்வேஸ்வரன் அவர்களை நிகழ்ச்சியோடு கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. தொடரும் உங்களுடைய அரசியல் பயணத்தில் மீண்டும் இன்னொரு தடவைகள் உங்களோடு இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. இதுல என்னை இணைத்துக் கொண்டு பல்வேறு கருத்துக்களையும் உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தாங்கள் வாய்ப்படுத்ததற்கு என்னுடைய நன்றி. நன்றி. ஆம் நேர்களே, இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர், கல்வி அமைச்சர் மற்றும் EPRLF இயக்க பிரமுகர் திரு கலாநிதி கந்தையா சர்வேஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்பித்ததை கேட்டீர்கள். அவருடன்